வசனம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். 1 சாமுவேல் 30:8. ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத பகுதி 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். தாவீது ராஜா தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் அவர் செயல்படும்போது அமலேக்கியர் அவங்கள கொள்ளையடித்து அவங்க ஸ்திரீகள், அவருடைய மனைவி, அப்புறம் சிறியவர் பெரியவர் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. தாவீது ராஜாவோட மனைவி, அவருடைய குமாரர் குமாரத்திகள்னு எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதனால் தாவீதோட கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் அழுறாங்க. இந்த நேரத்தில் தாவீது ராஜா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறாரு. எல்லா ஜனங்களுக்கும் தாவீது ராஜா மேலே ரொம்ப கோவம். அவரை கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு வரும்போது தாவீது ராஜா அவரை தேவனாகிய கர்த்தருக்குள் அவர் தன்னை திடப்படுத்தி கொள்கிறார். அதுக்கு அப்புறம்தான் அவர் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. இந்த காரியத்தை நான் செய்யவா செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் நீ அதை பின்தொடர், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பெற்று வாக்குத்தத்தம் பெற்ற பிறகு அவர் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் அவர் திருப்பி விடுவிக்கிறார். அவருடைய 2 மனைவிகளையும் விடுவிக்கிறார். கொள்ளையாடி கொண்டு போன எல்லா பொருட்கள், எல்லா அவருடைய குமாரத்தின்னு எதுலேயுமே குறைவு இல்லாமல் அவங்க கொண்டுட்டு போன கொள்ளையடிச்சிட்டு போன எல்லா காரியங்களையும் தாவீது திருப்பி கொள்கிறார். இது போன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் சில நேரங்களில் சில காரியங்கள் செஞ்சு அதனால் சில இழப்புகள் நமக்கு ஏற்பட்டிருக்கும். நம் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய ஆலோசனையை பெறும்போது நாம் இழந்த அனைத்தையும் நாம் திருப்பிக் கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.